மனிதர்களாகிய நாம் நமது வாழ்க்கையில் பேணி பாதுகாக்க வேண்டிய நற்பண்புகளில் ஒன்றாக சினங்காத்தல் என்ற பண்பு விளங்குகிறது. சினங்காத்தல் என்பது கோபத்தை அடக்குதல். நல்லுலகச் சான்றோர் பலரும் சினங்காத்தல் என்னும் பண்பை குறித்து உவமை நயங்களுடன் அழகாக விளக்கியுள்ளார். உலக பொதுமறை தந்த வான்புகழ் வள்ளுவர் சினங்காத்தல் பற்றி வகுளாமை என்ற அதிகாரத்தில் சிறப்பாக கூறியுள்ளார். இவர் சினத்தை தீயுடன் ஒப்பிட்டு விளையும் தீமைகளை அழகாக கூறியுள்ளார். சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லி இனமென்னும் ஏம புனையச் சுடும். தீயானது தீப்பிடித்த இடத்தை மட்டும் அழிப்பதோடு நின்று விடாது, சுற்றியுள்ள இடங்களில் சேர்த்து அழித்துவிடும். அதுபோல ஒருவன் சினம் கொண்டால் சினம் கொண்டவரை மட்டும் அழிப்பதோடு நின்று விடாது, அவரை சுற்றியுள்ளவர்களையும் சேர்த்து அழித்துவிடும். மேலும் சினங்காத்தல் பற்றி அழகான உவமையுடன் நன்னறி பாடல் மூலம் சிவபிரகாச அடிகள் கூறியுள்ளார். உள்ளம் கவர்ந்தழிந்து ஓங்கு சினம் காத்து கொள்ளும் குணமே குணமென்க. வெள்ளம் தடுத்தல் அரிதோ தடங்கரைதான் பெயர்த்து விடுத்தல் அரிதோ விளம்பு. பாய்ந்து வரும் வெள்ளத்தை தடுப்பதற்கு அணையை கட்டுவது நல்ல செயலோ, அல்லது வெள்ளத்தை தடுப்பதற்கு கட்டப்பட்ட அணையை உடைப்பது நல்ல செயலோ? அணையை கட்டுவதே நல்ல செயல். அவ்வாறு நாம் நமது சினத்தை கட்டுப்படுத்த வேண்டும். ஔவையார் தனது ஆத்திசூடி என்ற நூலில் அழகாக ஆறுவது சினம் என்று 2 சொற்களில் கூறியுள்ளார். அவ்வாறு நாம் நமது சினத்தை கட்டுப்படுத்தி சினங்காத்தல் போற்றி நல்லவர்களாக வாழ்வோம். நன்றி.